உங்கள் அனைவரையும் சிரம் தாழ்த்தி வருக 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 என்று வரவேற்கின்றேன். நான் சொன்னதை ஆமோதிக்கிற மாதிரி எல்லாரும் கை தட்டிங்கன்னா நான் சொன்ன பேச்சுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றதை நீங்கள் இதில் தான் வெளிக்காட்ட முடியும். உங்களுடைய கைத்தட்டலுக்கும் உங்களுடைய ஆதரவுக்கும் நன்றி. என்ன மாதிரியான நோக்கத்திற்காக இந்த நிர்வாக குழு இந்த எலெக்ஷனில் போட்டியிடுகிறது அப்படின்றத பற்றி பல முறை நம்முடைய நிர்வாக குழுவில் இருக்கின்ற உறுப்பினர்களும் சரி, நம்முடைய செயற்குழு உறுப்பினர்களும் சரி, உங்களை நேரில் சந்திக்கும் போதும் இது போன்ற கூட்டங்களையும் பல முறை எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த சங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மறுமலர்ச்சி அடுத்த 3 ஆண்டிலே இந்த சங்கம் காணவிருக்கிறது என்பது கண்கூடாக எல்லாருக்கும் தெரியுது. அதுக்கு முக்கியமான காரணம் இங்கே அமைந்திருக்கின்ற நிர்வாக குழு. தமிழ்குமரன் ஆகட்டும், அவரோடு பணிபுரிய இங்கே இருக்கின்ற செயலாளர்களான ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், கமிலா நாசர் ஆகட்டும், பொருளாளரான நம்முடைய சந்திரபோஸ் ஆகட்டும், துணைத் தலைவரான சுரேஷ் ஆகட்டும், கமலக்கண்ணன் ஆகட்டும், இணைச் செயலாளரான விஜயகுமார் ஆகட்டும், எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஒத்த கருத்தோடு இங்கே வந்திருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு சங்கமாக இருந்தாலும் ஒத்த கருத்தோடு இந்த நிர்வாக குழுவில் இருக்கின்றவர்கள் பணியாற்றும் போது அதனுடைய செயலாற்றுகின்ற திறனே வேறு. அப்படிப்பட்ட ஒரு செயல்திறன் மிக்க ஒரு குழு இங்கே அமைஞ்சிருக்கு. உங்களுடைய பெருவாரியான ஓட்டுக்களை உங்களுக்கு தந்து நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. உங்களை இந்த இனிய மாலை வேளையிலே வரவேற்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். நமது சங்கத்தினுடைய மூத்த தயாரிப்பாளரும் முன்னாள் செயற்குழு உறுப்பினருமான இயக்குனர் மனோஜ்குமார் அவர்களை மேடைக்கு இந்த கூட்டம் தயாரிப்பாளருடைய நலனுக்காக கூட்டப்பட்டிருக்கிறது. ஆலோசனையை பெறுவதற்காகவும் நாளைய தேர்தலில் இந்த அணி வெற்றியை வாகை சூட இருக்கிற கட்டியம் கூறுகிற நிகழ்ச்சியாகத்தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே பேச வருகிறவர் எவராக இருந்தாலும் அவர்கள் கூர்ந்து யாரையும் தன் ஒருமையிலோ தனிமையிலோ குறைத்து நம்ம பேச வேண்டாம். சங்கத்தினுடைய வளர்ச்சிக்கும் எதிர்காலத்தை பற்றி மட்டும் பேசும் சுருக்கமாக பேச வேண்டும். காரணம், நாளைக்கு தேர்தல் இருக்கிறது. அடுத்தது மாதேஷ் அவர்கள் பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். எடுத்தோடனே நம்மளே இறக்கி விட்டாங்க. சரி, முதல்ல இது நமக்கு ஒரு உண்மையாக ஒரு சந்தோஷமான நாள். என்ன காரணம்னா, இங்கே நம்ம நிர்வாகத்துக்கு போட்டியிடுறவங்க அத்தனை பேருமே ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே. இப்போ தமிழ்குமரன் ஆகட்டும், அப்புறமா நம்ம கமல்கண்ணன் ஆகட்டும், சுரேஷ் ஆகட்டும், அப்புறம் நம்ம கமிலா ஆகட்டும், அப்புறமா ராதாகிருஷ்ணன், அப்புறமா சுபாஷ், அப்புறம் சேத்த விஜயகுமார், அப்புறம் ஈசில எல்லாருமே ரொம்ப அவங்களால நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்கணுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்காங்க. ஸோ சிவா அவர்கள் மேடை கழிக்கிறோம். நடப்பு செயலாளர் நடிகர் சங்க தலைவர் திரு நாசர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். பெப்சி தலைவர் திரு ஆர் கே செல்வனி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். சிஎஸ் இளவரசர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செயல் திட்டம் வச்சிருக்காங்க. அதுதான் நான் ஒவ்வொருத்தருக்கிட்டே இப்போ தனிப்பட்ட முறையில் நான் பேசினேன். திரு தமிழ்குமரன் ஆகட்டும், அப்புறமா அவர்கிட்ட பேசும்போது அவர் ஒரு செயல் திட்டம் வச்சிருக்காரு. அது ரொம்ப 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 அட்ராக்டிவாக இருக்குது. அது செயல்படுத்தப்படும் போது நம்ம தயாரிப்பாளரோட வாழ்வாதாரமே வேற ஒரு டைமென்ஷனுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு செயலாக தான் அது இருக்கும். அதே போல் கமலக்கண்ணன் அவர்களும் ஒரு ஒரு ஃபோர்ஸோடு இறங்கியிருக்காரு. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நிச்சயமாக அவர் ஒரு ஒரு விடிவெள்ளி இல்லைன்னா ஒரு கலங்கரை விளக்க மாதிரி தான் எல்லாருமே இப்போ அந்த இதில் போட்டிடுற 10 பேர் அப்படிங்கிறாங்க. சுரேஷ் பற்றி தெரியும், ரொம்ப எதாக இருந்தாலும் இறங்கி செஞ்சிருவா அப்படி. அதனால் நிச்சயமாக அவரும் அதே மாதிரி பண்ணுறாரு. அப்புறம் கமிலா நாசர் அவர்கள் பேசும்போது அவங்களும் சொன்னாங்க, மாதேஷ் இப்போ எல்லாருக்கும் நான் ஏன் நிற்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறத விட நீங்கள் சொன்னால் நல்லா இருக்குங்கிற மாதிரி அவங்க கேட்டுக்கிட்டாங்க. அதனால நான் சொல்கிறேன். நிச்சயமாக வெளிநாடுகளில் நான் மிகப்பெரிய ஒரு
ஃபினான்ஸ் சோர்ஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க.